போலீஸ்காரை ஜாயின் பண்ணியிருக்கானேன்னு ஒரு கேள்விகள் எழலாம். ஏன்னு கேட்டால், நேற்றுக்கு முன்தினம் வெளியூரிலிருந்து நான் ஊருக்கு ரயிலில் வந்தேன். டிக்கெட் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் செஞ்ச தப்பு, படிக்கட்டில் உட்காந்துட்டு வந்துட்டேன். போலீஸ்காரர் வந்து எனக்கு தெரியாது, அப்படியே வந்து போட்டோ எடுத்து பிடிச்சிட்டாங்க. எல்லாம் கேட்டாங்க, தப்பு தாங்க சார், ப்ரூஃப் கொடுனாங்க. எதுவுமே இல்லை என் கையில், ஓட்டு ஐடி மட்டும்தான் இருக்குது, டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் வேணும்னாங்க. சார் ஒரிஜினல் எல்லாமே வீட்டில் சேஃபாக இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்துட்டேன் சார். அவங்க சந்தேகப்படக்கூடாதுக்காக என்னுடைய நூல் எடுத்து காமிச்சேன். நான் ஒரு எழுத்தார்வம் உள்ளவன் சார், ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த நூலை பார்த்த உடனே புலவர் என்று சொன்னார்கள். அப்பொழுது எவ்வளவு ஒரு மதிப்பு அந்த எழுத்தின் மீது அவர்கள் அதிகாரிகளுக்கு இருக்கிறது என்று அந்த இடத்துல உணர்ந்தேன். அப்படியே பேசிக்கிட்டே அந்த ட்ரெயினில் அந்த தளவுக்கு இந்த தளவு நடத்திக்கிட்டே கூப்பிட்டு வந்தாங்க. சேலம் வந்துருச்சு, நானும் இறங்கணும், அவங்களும் இறங்கிட்டாங்க. பேசிக்கிட்டே வந்தார். ஐயா இவ்வளோ அழகாக பேசுகிறாரு, நல்ல மதிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நானும் சந்தோஷமாக வந்தேன். பேசிக்கிட்டே வந்து ஸ்டேஷன் உள்ள தட்டாரு. அங்கே உள்ள போனே எஸ்ஐ போட்டு வாட்டி வதக்கிறாரு. ஏன் ஒரு எழுத்தாளன், நீ விழிப்புணர்வு கொடுக்குறவன், நீ இதை தவறு செய்யலாமா சொல்லிட்டு அன்பான முறையில் அப்புறம் செய்யலாம் பேசி கடைசியில் அபராத தொகையை கட்டிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தேன். என்னை கூப்பிட்டு போன போலீஸ்காரர் 2 பேரும் வெளியே சேரில் உட்காந்துருந்தாங்க. நான் பாட்டு நடந்து வந்தேன். வாங்க தேட்டர் சிவானாங்க. என்னடா நம்ம திரும்ப கூப்பிட்றாங்களேன்னு இன்னொரு பயம். அப்புறம் போனதும் என்ன பண்ணீங்க? அபராதம் கட்டேன் சார். சரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன பண்ண போகிறது? இந்த நிலை மீண்டும் வராமல் இருக்கும்படி நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன். இந்த சமுதாயத்தில் இதை நான் பறைசாற்றுவேன். அப்புறம் அவர் கேட்டார், எங்களுக்கும் மனிதநேயம் மனசாட்சின்னு எல்லாம் இருக்கு, நாங்கள் உங்களை விட்டுருப்போம், ஆனால் நான் என்னுடைய கடமையை தவறினானாக ஆகிவிட்டுவிடும். உங்களுக்கு அனுபவம் வேண்டும். நீங்கள் இதை எதிர்காலத்தில் எழுத்துக்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் விதைக்க வேண்டும். 10 பேர் கேட்டான்னா 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா 5 பேர் கேட்பான். அதில் 2 பேர் திருந்துவான். அந்த 2 பேருடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். நாங்கள் எங்களுடைய கடமைக்கு அது ஒரு நிறைவை தரும், எங்களுக்கு ஒரு பெருமையை தரும். எழுத்தாளர்களால் முடியும், நீங்கள் மனசை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு தோலை தட்டி கை கொடுத்து உங்களோட கனவை நனவாகட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள், தொடங்குங்கள் என்று சந்தோஷமாக வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சார் ஒரு புது மனிதனாக இந்த இடத்துல நான் உருவாயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த ஒரு தமிழ் தர்மபுரியில் புக் பேர் நடந்துட்டு இருக்கேன், அங்கே நான் பேச போகிறேன், முதல் படி இங்கே நான் விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த இடத்துல நான் வந்து என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன்னா, இதை என்னால் முடிந்தவரை 1000 மேடைகளிலாவது இந்த விழிப்புணர்வை கவிதை வடிவில் சொல்லிவிடுவேன் என்று எனக்குள் நான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வந்தேன். ஏன்னா மாணிக்க ஐயா கட்டியும் ஜெயபிரகாசம் ஐயா கட்டியும் நான் வந்து குழந்தை மாதிரி தவழ்ந்துக்கிட்டே இருப்பேன். எப்பயும் ஐயா ஒரு மாதிரி சொன்னார், எப்போ பார்த்தாலும் நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு சமுதாயத்துக்குள்ளே வாழ்கிறோம், நம்ம தவறுல நம்ம நினச்சி பார்க்கணும்னு சொன்னார். சமூக அக்கறை ஐயா இந்த ஐயா சொல்லுவார், கவிதையில் குறைகளை சுட்டி காட்டுபவன் கவிஞன் அல்ல, அந்த குறைகளுக்கு தீர்வையும் குடிப்பவன் தான் நல்ல கவிஞன் என்பார். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நான் குழந்தைகளாக கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் இந்த சமுதாயத்திலும் எனக்கு பங்கு இருக்கிறது, விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று. இந்த 1000 மேடைகளில் இந்த கவிதைகளை நான் விழிப்புணர்வாக சொல்ல வேண்டும் என்று இலக்கினை நான் எடுத்துக்கொண்டிருக்கும் முதல் படியாக இந்த புத்தக பேரவையின் மேடையில் தகடோ தமிழ் குழுமம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.